போட்டு போற தப்பு கிடையாது. 3 நாள் தோத்து 156 ரூபாய் எடுத்து வச்சு போ. ஒரு இலை 2 ரூபாய் வேலைக்கு 50 ரூபாய் எடுத்து வச்சு போ. ஐயா சொல்றதுக்குள்ளே அவசரப்படுறீங்க. பெண்ணில்ன்றியா? அதாவது சொல்லும் வார்த்தை நல்லா கவனிக்கணும். நீங்க உறுதி போய் உறுதிமொழி வேற சொன்ன உனக்கு பெண் இல்லை. பெண் இல்லையா? இங்க வா. அதாவது ஒரு வீட்டுல பெண் இருக்குதுன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு 4 பேர் வருவாங்க. பிள்ளைக்கு மென்னு கிழக்கு வந்துருக்குது. ஆமா. இங்க ஒப்புத்தாவளை மாதிரி அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வராங்க. உன் மகள் சுந்தரியை என் மகனுக்கு பெண் கிழக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா வந்து கொஞ்சம் முன்ன வரக்கூடாது. அதனால உனக்கு பெண்ணு கிடையாது. பெண் இல்ல. பெண்ணு கிடையாது. உனக்கு பெண்ணு கிடையாது. பாதி பேத்தி மாகிற ஒண்ணு போறங்க. என்ன சொல்ல வர? எங்க அண்ணன் பிள்ளைங்க தான குடுக்குறாங்க. அத பெண்காக வராங்க பாரு. எங்க ஒப்புதாவள முடிஞ்சு போச்சு. ஐயா நான் கேக்க வந்துச்சியா? நீங்க அவருக்கு போறா. முடியாது. போயிடுல. வராங்கல்ல. வரவங்களாண்டா ஐயா. பல நேரத்தை ஒப்புதாவள முடிஞ்சு போச்சு. பல நேரத்துல முடிஞ்சு போச்சு. இது தெரியாதா? உனக்கு தெரியுமா தெரியாதோ? தெரியும். அதனால வந்துட்டீங்க. அதனால உனக்கு பெண்ணு கிடையாது. உன் பிள்ளைக்கு பெண்ணு கிடையாது. பெண்ணு கிடையாது. உன் பிள்ளைக்கு பெண்ணு கிடையாது. உன் பெண்ணு கிடையாது. வீட்டுல ஐவடுக்கா உனக்கு பொண்ணு கிடையாது. நீங்க வீட்டுக்கு பெண்ணு கிடையாது. போயா ரொம்ப தூரம் போவாது. நாய் கொத்தாத்து முடி இப்படி வா. ஏங்க என்ன இல்ல இல்லன்னு சொல்லிட்டு என்ன கேர பாக்குற கதையா பேசுறீங்க? ஐயோ உனக்கு தான் மூளைன்னு பார்த்தா இவனுக்கும் இல்ல பழகுது. எங்களுக்கு ஒப்புதாவளை மாத்திரியா? பெண் கேட்க வராங்க. அவங்கள என்ன சொல்ல முடியும்? யார் என்ன சொல்றது? இப்ப யார் பெண் கேட்க வந்து? நான் தான் கேட்டுக்கிறேன். நீ பெண் கேட்க போது எங்க வீட்டுல இல்லன்னு தான் சொல்றேன். கேக்குறேன். ஒப்புதாவளை வாங்க மாத்திப்போம். மாத்தி போச்சு. நேரத்து முடிஞ்சு போச்சு. பெண் இல்லன்னு சொல்றியா? இப்பவும் புரியல. நான் என்ன பண்ண முடியும்? புண்டாத்திட்டு போனீங்க. உனக்கு பெண் இல்ல. உனக்கு பெண் இல்ல. நீங்க பகவானியே என்னுடைய பிள்ளை லட்சணங்க மாதிரி தான் பெண்ணு வேணும். அதுதான் சொன்ன. போய் சும்மா இது பண்ணாரு. இப்போ அதாவது சும்மா ஆம்பல்ல வச்சிருக்கிறேன் நான் கிரகத்துக்கு. கரெக்டமா என்னமா செஞ்சுக்கிறேன். ஆளுவா மூஞ்சி போய்க்கிறேன். இல்ல ஒரே ஐடியா அடிச்சு விடுவேன். கொஞ்சம் பாக்குறதுக்கு பெரிய மனுஷன் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். இப்படி வா. இன்னும் போய் கம்மத்தான போய் நின்னுக்கிறேன். கரண்ட்ல மாட்டி பாருங்க. வா. டேய் அந்த தாமரை ஒப்ப தாமரை மாத்தணும். சங்கா கத்துல பார்க்கலாம். வாங்க. பெண்ணு மேலே என் புள்ள ரொம்ப பாவம் கொண்டுக்கறான். அந்த பெண்ணு தான் வேணும் அட புடிச்சங்கறான். அது சரி நீ தான் மாமியாரா வந்தாவணுமா? நான் வராத பெண்ண ஊரா முட்ட ஆளுங்க வருவாங்க. அதாட விடு. அண்ணா ஒப்ப தாமரை வாங்கி வந்தியா? பெண்ணு கேட்டு வந்து அது வாங்கி அண்ணா கத்துல பார்க்க வாங்கி வந்தியானா? ரதத்துல வரமா? ரதத்துல ராஜா ரதத்துல வர வெயில்ல காஞ்சி விடுவோம்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் சும்மா ஒரு வெத்தலை பாக்கு வாங்க. துப்பு கிடையாது. நீ ராஜா நான் வாங்கி இருங்க. போய் வாங்கிட்டு வா. நல்ல ராஜான கையா பார்த்து வாங்க. குழந்தைகளை பார்த்தா மங்களகரமா பார்த்து வாங்கி வரணும். வெத்தலை பாக்கு ரொம்ப பாத்துக்கார மாதிரி அங்க போக சாட்டாவா. நம்ம கவுரில் இருங்க. என்ன வெத்தலை ஏப்பா அவங்க தான் ஆண்டு அனுபவிச்சு. அவங்க தான் எல்லா விஷயம் தெரியும். வாங்கிட்டு வாடா போறேன். எங்கடா போறீங்க? முன்னா பின்னா மாற்றி பழக்கம் கிடையாது. ஏண்டா ராசி பலன் தெரியுமா உனக்கு? ராசி பலன் சொல்லுமா. மாப்பிள்ளை பேரு மாப்பிள்ளை லக்னகுமாரன். லக்னகுமாரன் தான் ஜாதக சிகாமணி. என்கிட்ட ஐயர் மாதிரி இருக்கிறார். கொஞ்சம் குமாரன் லக்கம் வச்சு போடுவோம். ஐயர் நீ வா. இந்த கிரகத்தை தூக்கி அந்த கிரகத்தில் போட்டா, அந்த வீட்டை தூக்கி இந்த வீட்டுல போட்டா, இந்த வீட்டை தூக்கி அந்த போட்டா, தூக்கி போட்டா குடும்பம் எங்கடாக்கிறது? புளிமாத்தல பண்ணிட்டுமா அது கிரகம். ஏன்னா அருமையான ஜோடி 10 பொருத்துல எத்தனை பொருத்து இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு பொருத்து சிறப்பாகுது. என்ன பொருத்துனா? வயிற்று பொருத்து கிடையாது. வயிற்று பொருத்து இருக்குது.
ஏண்டா கைட்டு போறது இல்லாத வயிற்று போறது எப்படிடா வரும் அப்பெல்லாம் வருது நீ பார்க்கலன்னு நினைவு நான் எங்கடா போய் பார்க்க போறேன் அதெல்லாம் நீ பாருமாவா சரி டேய் பொறுத்து சரியாகுதா ஆமா டேய் இங்க வா தாம்பளம் மாத்த சொல்ல என்னன்னு சொல்லி மாத்துறது வெங்காயம் வெள்ளை பூண்டு அதானே தங்கா வெங்காயம் வெள்ளை பூண்டு வெங்காயம் வெள்ளை பூண்டா நான் தான் பொண்ணுக்காக தெரியல ஏன் நீ வந்த எந்த அருகட்டு வாங்கணும் அமிச்சவனா எங்க மாமா சொன்னாரா எங்க மாமா சொன்னாரா ஆமா சொன்ன அந்த ஆள் தான் புத்தின்னு பார்த்தா உனக்கு கூட புத்தில அது வெங்காயம் வெள்ளை பூண்டா ஆகாவணி அறியே ஆதாயவாணி அறியே உமாதேவி அறியே உமாதேவி அறியே வீட்டிற்கு பெரியாசிரியர் அறியே வீட்டிற்கும் சபையோர் அறியே எல்லாரும் அறிஞ்சு புண்ணை யார் கல்யாணத்துக்கு வருவாங்க நான் சொல்றேன் எல்லாச்சும் அறிய தெரியே அறியா தெரியே பொண்ணு உனது பெண் எனது தங்கா பொண்ணுனது பெண் எனது நான் என்னடா சொல்லணும் சொர்க்காய்க்கு உப்பு இல்ல அண்ணா சொரகாய் கூட்டு இல்ல உன் தாய் யாருக்கா என்னடா சொல்றது அப்படியே சொல்றேன் நீ தானா சொன்ன ஆகாயவாணி சாட்சியாக ஆகாயவாணி சாட்சியாக உமாதேவி சாட்சியாக உமாதேவி சாட்சியாக வீட்டிற்கு பெரியாசிரியர் சாட்சியாக வீட்டிற்கும் பெரியோசிரியோர்கள் சாட்சியாக பெண் உனது பொன் எனது பெண்ணுனது பொன் எனது ஐயோ 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 உன் புள்ள சாவோ உன் பொண்ணு தாலி அறக்கும் பொண்ணு உன் புள்ள சாவோ பொண்ணு தாலி அறக்கும் என்னடா என்னடா வாயை வச்சு காலில் போட்டு மாண்டாலே வாயா காலை வச்சு வாயில போட்டு முன்னாடி உங்கள சாவம் அண்ணா அவன் நடக்கிறான்பா ஒரு அண்ணா கடா திக்குமுக்குல அவன் எதுவும் மனசுல வச்சுக்காத அதாவது திருமணம் எல்லாம் எங்க நாட்டுல தான் நடக்கணும் உன் நாட்டுலயா ஆமா ஏனென்றா எங்க நாடு ஆடு மாடுலாம் நிறைய இருக்குது ஆடு மாடுலாம் நிறைய இருக்குது அதனால ஓட்டிட்டு வர முடியாது அது யாருக்கையும் மாத்திரம் செய்யணும் ஆகையால எங்க நாட்டில் தான் திருமணம் நடக்கணும் ஆனா கன்னியாதான கல்யாணம் ஆமா பத்திரிக்கை போறது அந்த நெருப்பு மட்டும் எங்களுது மத்தெல்லாம் உங்களுது பருப்புல இருந்து மொத்தமே உங்களுக்கு தான் ஆகையால இந்த மாமி சாலை எடுக்கிறீங்க பாரு மாமி சாலமா இந்த ஊர் ஏரிக்கார எவ்வளவு பெருசாகுது ஏரிக்கார சிக்கிண்டி ஏரி ஏரி ஏரிக்கார எவ்வளவு பெருசாகுதோ அவ்வளவு பெரிய அரவிந்தா மாதிரி சாலை ஆமா அந்த ஏரிக்காரல எப்படி முள்ளிவாளி மரம் பூனை கஞ்சிலாம் இருக்குது அது மொத்தம் இருக்கு அம்மாக்கு சொச்சிக்காரன்னு பாத்து என்னமா அந்த கல்யாணத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்க நீ என்ன மாமியாரா மாதிரியா போகணும் கல்யாணம் பண்ண மாதிரி போகணும் யாருன்னு கேட்டா மாமி 150 சவரத்துல தாலி எடுக்கணும் யாருக்குமா உனக்கா என் பெண்ணுக்குடா 150 சவரத்துல கட்டிக்கிட்டு நடக்குது அவள் நோந்து நடக்கணும் எங்க வீட்டுக்காருக்கு சின்னதா ஒரு டவுல் வாங்குவாங்க ஆமா டவுல் டுடுக்கு டும் 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 டுடுக்கு டும் 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 டவுலியா சொல்லுவாங்க ஏ பிள்ளையா துண்டா ஜன முன்னாடி மட்டும் மாறிக்கு பின்னாடி காத்தோட்டமா இருக்கட்டும் சரி நான் போயிட்டு வரட்டுமாண்ணா கேட்டு பத்திரமா வாங்க மாமாவோட அழைச்சு கொண்டு வா மாப்பிள்ளை அழைச்சு கொண்டு வா அப்படியோட வரமா மாப்பிள்ளை முகத்தை நான் பார்க்கணும் இருக்கிறேன் ஐயோ நான் பேர்ல அடிச்சுடுக்கும் ஐயோ மாப்பிள்ளை பேர் சொல்லிட்டேனே ஐயோ மாப்பிள்ளை பேர் சொல்லிட்டேனே முடியே மாப்பிள்ளை தானே சரி நான் போயிட்டு வரட்டுமாண்ணா போ போமா ஐயா கப்புதா அப்புறம் மாத்திட்டேன் போயிட்டு வரட்டுமா அவர் சொன்ன தெரியல உனக்கு நடக்குமோ நக்குமோ ஏன்னா இந்த திருமணத்தை பார்க்க உனக்கு குடும்பம் இருக்குதோ இல்லையோன்றேன் ஏன்னா ஏன் சொல்றேன்னா வருபவர்களை நம்ம இருப்பவர் தானே ஓடி ஆடி விசாரிக்கணும் நான் எங்கேயோ உட்காந்து ஆட போறேன் பெரிய மனுஷன் நீ தான் ஆட போற அதனால தான் தாலி கட்டுறது பார்க்க கொடுக்குறது மொத்த பேர் முன்னாடி ஆமா திரும்ப நடக்கணும் ஆமா எல்லாம் போயிட்டு விட்டு எடுத்துருவாங்கம்மா எவ்வளோ வழங்குது ராஜா விட்டு பிள்ளை சாதாரண விஷயமா மாவிடாய் தோரணங்கள் மாவிடாய் தோரணம் எவ்வளோ கட்டணும் அப்படியே கட்ட சீரியல் செட்டு போடுற கோடி வரைக்கும் சுடுகாடு வரைக்கும் போடுற சீரியல் செட்டு சுடுகாடு வரைக்கும் தேவையா அந்த லாஸ்ட் வரைக்கும் கூடுக்குது பின்ன வெள்ளை முடி வரைக்கும் போடணும்டா மாவிடாய் தோரணம் வாழை மரம் பூரா கட்டுறேன் எது வரைக்கும் கட்டுறேன் சுடுகாடு வரைக்கும் அங்கதான் லாஸ்ட் வரைக்கும் கூட எல்லை முடி வரைக்கும் கட்டுறா அஸ்ராபுரம் எல்லை முடி வரைக்கும் கட்டுவா எல்லை முடி எங்க முடிதா அது வரைக்கும் கட்டுறா எல்லை முடி நான் பாத்து என்ன புரிஞ்சா
என்னடா பாத்துக்கறாங்க பாத்தன புலி சேவை அப்பதாமல மாதிரி புலிகளால போறா பெர்சாலி வந்துடா கோயில ஓ பெருசாலி பார்த்த பயமா உண்டு பெர்சாலி வந்துச்சுனா சந்தோஷம்டா ஏமா புலி இதுக்கு ஒரே நீ பெருசாலி மங்கசி ஆகப்பட்ட சந்தோஷம் தெரியல என்ன பாசன செத்தி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அவுத்து போட்டு கூட ஆட போகுது பெரிய இடத்துல வந்துச்சு ஆமா பந்து பார்த்தோம் வாக்குப்பட்டா நம்ம என்ன செய்யணும் ஏது செய்யணும் அதுக்கு தடமா இருக்கு ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்னடா இந்த அம்மா என்னதான் பாசினாலும் பாசமா பேசினாலும் பகவான் மாத்தி மாத்தி பேசுறாரு பொட்டை கோழி கூவனா போயிட்டு வெடிமா பொட்டை கோழி ஒரே ஒரு தன்மை முட்டை மட்டும் தான் போடும் போயிட்டு பொறிக்கும் ஏய் கேட்ட கேள்வி மறுபடியும் சொல்லு யோ கூவனா போயிட்டு வெடிமா வெடியாது ஆனா சேவல் கூவனா போடி வெடி பகவான் யாரு சேவல் அம்மா சொல்றது செல்லாது பகவான் கைப்பட தாம்பூலம் வாங்கி போனா பொண்ணு அங்க வரும் இல்ல ஏதாவது உன் பிள்ளை கொளத்தங்காரிக்கு போகும் நல்ல வார்த்தையா பேச மாட்டோம் கொளத்தங்காரிக்கு வரும்ன்றான் குளிக்கிறதுக்கு பின்ன பார்த்தா வர நல்ல சரி பகவானே பிரபு உன்னுடைய கரத்தில் ஒரு ஒப்புதாங்க ஏயா என்னையா நீங்கள் பேசக்கூடியது ஏடாவிடமா இருக்கு எங்க கிரகத்தில் இருப்பது ஒரு பெண் என் மனைவி கைப்பட ஒரு தாம்பலம் வாங்கி போயிடுறேன் அங்க மணமேடையில வந்து என் கைப்பட தாம்பலம் வாங்கிட்டு சென்று அங்க மணமேடையில 2 தாம்பலம் மாத்தினேன் ஒரு பெண் தான் வந்திருக்கிறாள் இன்னொரு பெண் எங்களுக்கு கேட்டா நாங்க எங்க போறது இருக்குது ஒரு பெண் ஆச்சாடா பெண் தாம்பலம் சமையாரா இல்ல பகவான் நீ கவலைப்படாத 2 பொண்ணு கதை எங்க ஆயா ஒண்ணுக்கு இது வயசு 93 தான் நடக்கு தள்ளி விட்டுலாம் என்ன சொல்ற சௌகியமா வயசு தான் நடக்குது 93 ஆள் நடக்குது பகவானே பெரியவர்கள் சொல்லுகிறாள் என்னவென்று என்ன வந்து பெண் தாம்பலம் சபையாராது ஆகையால் ஆண் தாம்பலம் தான் சபையேறும் என்று சொல்லுகிறார்கள் கரம்பட ஒரு தாம்பலம் சந்தேக பேர் வழியா ஐயா நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஆகாயவாணி சாட்சியாக உமாதேவி சாட்சியாக வீட்டிற்கு சபையோர்கள் சாட்சியாக என் மகள் சுந்தரியை உன் குலத்து பிள்ளைக்கே தருகிறேன் இதுவே சத்தியம் பகவான் வருகிறார் நல்லது பகவானே எனக்கு ஒரு சந்தேகம் பகவானே என்ன சந்தேகமோ உன் பிள்ளைக்கு தான் தருகிறேன் என்று தாம்பலம் கொடுத்தா பரவாயில்ல ஆமா உன் குலத்து பிள்ளைக்கே தரேன்னு சொல்லி தாம்பலம் கொடுத்தீங்களே அவங்க குலத்துல எத்தனையோ பிள்ளைங்கிறாங்களே ஏன்னா ரொம்ப அறிவு கம்மி இப்ப போறவனுக்கு உனக்கு ஏன்னா பாண்டவரும் சந்திர குலம் தான் ஆமா நாங்களும் சந்திர குலம் தானே எந்த அண்ணன் பிள்ளைக்கு தரேன் அப்படின்னு கேட்டுருங்களா என்ன கேட்கணும் கேட்கணுமா இல்லையா ஆமா உன் குழந்தை பிள்ளைன்றிய பகவானே அதானே உன் மகனுக்கே தருகிறேன் என்று கேட்டுக்கணும் ஆமா. கேட்காம போறான் போயிட்டாரு. இந்த நிலையில் தான் திருமணம் நடக்க போகுது யாருக்கு தான் கொடுக்க போறீங்க ஒரு காலத்தில் என் தங்கை சுபத்ரா தேவியை துரியன் சித்தப்பா விக்ரமகாராஜா வந்து ஒப்புதானம் மாத்தி போனார் ஆமா துரியனுக்கே தங்கையை தர மனம் இல்லாதவன் மனம் இல்லாதவர் என் அத்தையின் வயத்தில் பிறந்த அர்ச்சுனனை சுவாமியாராக வரவழைத்து சந்திப்பனாது எங்க அண்ணனுக்கு ஒரு தெரியாம கூட்டி வச்சிட்டீங்க ஊட்டி வச்சுனா சேர்த்து வச்சிட்டீங்க திருமணம் செய்து கொடுத்துட்டேன் ஆமா என் தங்கையே தர மனம் இல்லாதவன் என் மகள் சுந்தரியை இந்த கோடம்பேனுக்கு தருவும் நானு அப்ப யாருக்கு தான் கொடுக்க போறீங்க அவளுக்கென ஒரு வந்து இருக்கிறான் யார் அவன் ஜாதி என் சுந்தரி எமது தங்கை சுபத்ரா தேவிக்கும் எமது அத்தையின் வயதில் பிறந்த பாண்டவரிலே நடுபிறந்த அர்ச்சுனனுக்கும் சுபதரிக்கும் உதித்தவன் இருக்கிறான் அபிமன்னன் வீராபிமன்னன் அண்ணவனுக்குத்தான் என் மகளை இன்று எடுத்திருக்கிறேனே தவிர என் மகனுக்கல்ல அதே பிரகாரம் என் மனைவியின் விருப்பத்தின் பிரகாரம் துரியன் விருப்பத்தின் பிரகாரமும் தண்டோர பறைசாற்று என்னவென்று வருகின்ற வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் அன்று பகவான் மகள் சுந்தரிக்கும் துரியன் மகள் அர்ச்சனகுமாருக்கும் திருமணம் என்று தண்டோரா போடுன்றது அவங்க விருப்ப பிரகாரம் அங்க நடத்தட்டும் என் விருப்ப பிரகாரம் திருமணத்தை நான் இப்படி நடத்துறேன் வரட்டுமா முன்னாடி நின்று தாமரை மாத்திரம் எங்க நான் போதும்
சொல்லு பாவா நான் அம்மா காமிச்சேன் நான் அதிகமா ஏய் யார் அப்பா நீங்கடா அப்பான்னு கூட விடாதா இருமா அறியாது கொஞ்சம் பக்குமாறா ஏன் ஜோடி போட வந்து அப்பா நீங்க நேற்றுக்கு வந்து யார் யார் ஜோடி போட்டுருக்காங்க தெரியுமா யார் யார் படி எனக்கு பரமசிவன் கூட பார்வதி போடுற ஜோடி பார்வதியம்மா ஜோடி டீச்சர் கொஞ்சம் நல்லா இருந்தா வாத்தியார் போடுற பரமசிவன பார்வதியம்மா ஜோடி போடுறாங்கம்மா வேற யாருன்னா போறாங்களா பள்ளிக்கூடத்துல வாத்தியார் டீச்சர் ஜோடி போடுறாங்கம்மா வேற யார் இன்னுங்கிறாங்களே யார் என்னடா செய்ற ஊசி போடுறாங்களே எங்க போறாங்க ஆஸ்பத்திரியில நர்ஸ் கொஞ்சம் சுமாரா சுமாரா நர்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தா டாக்டர் போடுற ஜோடி நர்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தா டாக்டர் போடுற ஜோடி டாக்டர் கூட நல்லா இருந்தா நர்ஸ் போடுற ஜோடி டாக்டர் நர்ஸ் ஜோடி போடுறாங்கம்மா ஜோடி வர்றாங்க சித்தாள் மேஸ்திரி ஜோடி போடுறாங்கம்மா சரி இப்ப என்ன பண்ணணும்ன்ற நம்ம ஜோடி போடலாம் நம்ம 2 பேருமா ஆ அப்பா வணக்கம்பா இப்பதான் சொன்ன அப்பான்னு கூப்பிட்டாரு நீனு அப்பான்னு கூப்பிட்டா பிடிக்கலையா பிடிக்கல பெரியப்பா ஏன் பெரிய ஆப்பா வைப்பு நான் சித்தப்பா நான் அப்பயே செத்தப்பா அண்ணா அம்மா போனகாடி போந்தவளே டேய் போன வராஞ்சிக்கு போந்தேன்னா அண்ணனுங்கடா தம்பி ஆமா நான் தாம்பி விட்டு அசுக்கு கையை நீங்க கைய அழகமா வைடா தொடர்பு கட்ட அடிக்கிட்டுமா வேணவா அடிக்கிட்டுமா வேணவா ஆனாமா நீ சொல்லி நான் செய்யணுமா அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லு அடிக்கும் போது அம்மா கை இங்க குத்திங்க அடி கீழ் குத்துனா எங்களுக்கு இருக்குது நான் முடிக்கிறேன் என்ன இருக்குமா ஆடை ஆவரணம் ஆறமா நெக்கல்ஸா ஆமா நீ என்ன நினைச்ச நான் வேற ஏதோ தேங்க முடியும் யோ எப்படி கூப்பிடணும் நான் எதிர்பார்க்கிறேன் ஆ? எப்படி கூப்பிடணும் பிரம்மா கேத்திரிமா வருமா ஆஸ்மாக்கு வருமா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணு ரெண்டுமா அது பைத்திய சிங்க என்னய்யா ரெண்டுத்தையும் பக்கத்து பக்கத்து வச்சு படி ஓ, மாமாவா அடிபட்டு பகர கரம்பல உன்னை பார்த்து ஆர்த்தி ஏங்குறமா இந்த ஆம்பளை ஏங்குற ஆம்பளை யானி இல்ல நான் 9 நான் ஆம்பளியா அடி துட்டு கிட்ட வேணும்னா வேணும்னா. காலையில வாங்க வாத்தியார் கிட்ட வாங்கி தாரே கசபடிக்கா அப்ப உண்மையில ஒண்ணு இல்லையா ஒண்ணு கிடையாது எங்க வாத்தியார் கிட்ட வாங்கி தருமா சரி ஏய் இல்ல தாராள மனுஷன் பாரு என்ன அடி துட்டு கிட்ட வேணும்னா வேணும்னா. எங்க ரங்க வாத்தியார் கிட்ட வாங்கி தாரே வாங்கிட்டாரே. இந்த பொட்டிக்கார சாவி தாரே ஐயோ மானாது மொக்கையா போய்க்குது இந்த கட்டிக்கார சாவி தாரே ஆ. இடுப்புல வாங்கி வச்சுக்க அடிமானே என்னாச்சு அது உன்னை பாப்பு உன்ன மாதிரி பொம்பளை பார்த்தா எனக்கு குசு வந்துச்சு குஷி குஷி வந்துச்சு என் அத்தை பத்தே என் அத்தை பத்தே ரோஜா பூவே மானே சொல்லியா ஐயோ நான் பார்த்தாலே ஆசை ஆகிடுமா நின்று பேசியா நிக்க மாட்டேந்தே காலே ஏன் நிக்காதுமா ஏன் ஆணிகால் வந்துச்சேன்னா உன்னை பார்த்து ஆசை இல்ல ஆசை எனக்கு உன் மேல ஆசை வருது வந்துச்சா என்ன வந்துச்சு ஆசை ஆசை படுமாப்பா எங்க படுக்கணும் டேய் ஆசைப்படு தெளிவா சொல்லியா ஆ. அந்த சிம்மாசனத்துல அமர்வாங்களா யோ இப்படியா உட்காருவாங்க வேற எப்படி கம்பீரமா ஆ. வீரமா வீரமா. காலு மேல கால போடு யோ இப்ப சொல்லட்டுமா அதான்
ஏண்டா கழுத உனக்கு கைதியா? ஏமா கழுத மாமா யார் நானு ஆசைப்பட்டு சொல்லிட்டு கைதை நீங்கடா அடி பாட்டி அவளே இவளே அடி போன ஓட்டத்தானே அப்படியே பள்ளி 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 ஓட்டுற மாதிரி கிடையாது பாவத்துல அடிக்கலாம் தான் போனேன் அந்த இரும்பு துண்டு இந்த காந்தக்கு வீக்குது இதுக்கும் காந்தகம் போடாங்க பொம்பளை வந்தா கலப்பி உனக்கு மாடையா ஆமா பெரிய மனுஷன் பேச போறேன் பேசுமா நான் தான் பெரிய அதான் சொல்றேன் நீ பயப்படாதமா நான் இருக்கிறேன் அது இல்ல பெரிய மனுஷன் இல்ல குழந்தை மாதிரி நீ ஆமா உடம்பு பேசுறா தூங்க கை நின்றாங்க சரி விடுமா சேமியா போச்சு உப்புமா கலர் போறியா குமார் உனக்கு தேவையா நீ ஏடா போன அந்த அறியாத்துங்களாண்ட எங்க பிள்ளைங்க பசங்க நம்பல உனக்கு பெரிய மனுஷன் நம்பல ஆமாப்பா குட்டிமா போயிட்டா வா சொல்லுவா வா சொல்லுவா நானே சொல்லுப்பான்னு மறுபடியும் சொல்லுங்க அது மாமா. ஒரு கௌரவமா மரியாதை ஏடா பையான்னு கூட கூப்பிடு சரி தாத்தா விடுங்க தாத்தா அதுக்கு மாமா கோத்தா சொல்லுங்க மாமா. இது எப்படி ஜம்முனே ஆமா ஆமா இது எப்படி கோப்பி அப்படி பீக்கு நினைச்சு பெருமையா இருக்கு பால் பாயம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது ஆமா ஆமா ஏய், ஆமா இதுவோ என்ன நாடு வரகாபுரி ஆளக்கூடிய மன்னர் பகவான் அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க தெரியுமா அம்மா தாயே அம்மா பருவேட்டா ஏய், அம்மா சுந்தரி அம்மா வாடியா அந்த அம்மாவுக்கு தாதி பெண் யாரா தாதி பெண் என்னயாச்சு மாவு ரூபு பழகுது பாயவா அவ கால போய் நீ வந்து பாரு ஹெல்ப் வச்சின்னு ஏய். கேத்துறீங்களா போய் பொண்ணா நீ யோ காலில் விட்டு முன்னாடி சொல்லக்கூடாது அதான் விழுந்துட்டியே அப்புறம் எப்படி சொல்றது அதான் எழுந்ததுக்கு அப்புறம் சொல்லலான்னு இவ காலில் போய் பின்ட்டுட்டேப்பா நான் அதானே ஐயோ என் பெயர் தெரியுமா என்னம்மா கலா பகலா என்ன சொன்னேன் கலாயா என் பேரு நான் கலாதாமா ஆமா. நீ கிட்டக்கிற கலான்னு கூப்பிடலாம் ஆமா தூரமா இருந்தா இருந்தா ஓ இடைவேளை விட்டு சொல்லியா சாப்பிடுறான் இருந்தாலும் அம்மாவை பார்க்க வேண்டும் புறப்படி அம்மா
முன்ன வருவாங்களா பின்னாடி வருவாங்களா? அட குதிரை முட்டை. குதிரை முட்டியா? ஒன்று வந்து திக்கு முக்கிலே குதிரை முட்டியா? மூஞ்சி பாரு மூஞ்சி பாஞ்சாட்டம். என்னை பார்த்தால் யாருக்கு தெரியுதா? தெரியுமா? என்ன தெரியுது? பொம்பளையா தெரிஞ்சு சேலை கட்டு பொம்பளை நீ அங்கே தூக்கிட்டு வாங்குற? ஏண்டா சேலை கட்டினா தான் பொம்பளை. ஆமா. என்னென்ன மாட்டுறாங்க. என் முன்னாடி நைட்டி மாட்டுறாமா? அவன் நைட்டி மாட்டா. நான் நைட்டி போடுறேன். பிடிக்காத தலைவலி. ஐயோ அப்பா. நம்ம கம்பளை மாசுக்கே யாருக்கு பிடிக்காதா? ரெண்டு மாசம் தவிர பார்த்தவங்க யாருக்குமே பிடிக்காததா? ஆமா. நைட்டில போகலாம். ஏய் எப்பா டேய் முத்து என் குழந்தை தான் தோசை எப்படி சமாளிக்க பாருங்க. அப்படி யார் தெரியுமாப்பா? யாரு விளக்கமா சொல்லுமா? விளக்கமா சொன்னா ஏன்னா நான் ஒரு வாட்டி பொம்னாடி காலில் மீன் ஏமாந்துட்டு இருக்கிறேன். அதனால் நீ யாரு சொல்லுங்க அப்ப நான் யாரோ காணுங்கிறமா. ஆகட்டப்பா. விளக்கமா சொல்கிறேன். செவி கொடுத்து கவனமா கேக்குறியா? ரொம்ப தாராள மேசனி. யா நாய் போட்டு மிச்சத்தானே போடுறேன். நாய் போட நாய் செத்துட்டு தான் உனக்கு போறேன் நான். நான் சாவலியா போடா? டேய் நீ நல்லவன். எல்லாரும் சாவச்சு தான் போகணும். நல்லவன் அறிவாளி தெரியும். இதுவா என்ன நாளே? இதுவோ தோன்றாம். ஆனந்தர் யார்? பகவான். தெய்வம். ஆமா. பகவான் கணவரான். தாய் மங்கை லட்சுமி. ஆமா. இருவருக்கு பிறந்த என் பெயர் சுந்தரி சுந்தரி சுந்தரி. நமஸ்காரம். நீங்களா தெய்வத்தை பக்கம் தேடி போனோம். ஆமா. ஆனா தெய்வத்திற்கு மகள் மகளா பிறந்திருக்கா பெரிய குடும்பம் தான். எவ்வளவு புண்ணியம். கண்டிப்பாமா. இல்ல உள்ளமா எனக்கு தங்க ஒட்டியானம் என்ன சரிக விட வேண அவ்வளவுதானே குறை என்பது குறையிட்டு பார்த்தாலும் பார்க்க முடியாது. அப்படி இருக்க அனுதினமும் அறிஞருக்கும் தோழிமார்கள் இதோ ஓட்டியாருமா. டேய் கூப்பிட்டாருமா. அது ஆடா மாடா அழைத்துட்டு வருகின்றனம்மா. ஆகட்டுமா. அது சொல்லுமா. அப்புறம் என்ன போடு கூப்பிடுற புறப்படி காணலாம். அடியால் நமஸ்காரம். ஆசீர்வாதம். என்னப்பா கதுகோல் பாண்டி நமஸ்காரம். என்ன செய்யற? தலை எங்க விடுற? கதிகோல் பாண்டி சொல்லுமா. ஒரு பெண்களுக்கு வந்து அடக்கொடமா இருக்கணும். ஆமா.
நம்ம பைபிள் நியாயமா? தப்பே மால் கிடையாது. யா பெண்கள் எப்படி வணங்குவீங்க? வணக்கமா வணங்கும். எதை வணங்க? அது கீ குஞ்சு வணங்க மாட்டீங்களா? ஒரு ஆளையா இப்படி வணங்குவீங்க. அடகொடுமா. ஆனா ஆம்பளைங்க எப்படி வணங்குவாங்க? எப்படி? சாமியே சரணமையம். இது அறியுது. நெடுக்குவின் பாயமா எங்களுக்கு. நீ சாமியேன்னு வச்சுக்க பாழா போடும். பகவான் என் தந்தை கண்ணன் அருள் பெற்று உன் மனம் போல் நல்லாரு அகட்டும். ஏய் மூஞ்சி பாஞ்சி வந்துமா. ஆனா பாய்ஞ்சு வரு உன் எண்ணம் போல் எப்படி வேணாலும் நீந்துடலாம். அதான் உங்க என்ன போய் முன்னாத்த பார்த்தமா அதே மாதிரி இருமா. சைலன்ஸ் பாய் உள்ளே இருந்து கமிட்டுவா. எப்படி இருந்தாலும் இருந்தாலும் அடுத்துமா. ஆமா எங்க சிறந்த வணக்கம் நந்தவனம் செல்வது வணக்கம். போகலாமா? 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 வந்தோம். நந்தவனம். ஆமா இதை பார்த்தால் பார்த்தால் எப்படி இருக்கிறது? அழகா இருக்குமா? சொல்றேன் சொல்லுங்கம்மா. மல்லி முல்லை நந்தவனம். உன்னோட தெய்வத்தை நாங்க வந்துக்கிறோம். ஆமா ஏன்னா நந்தவனத்தில் மிருகெல்லாம் வரும். ஆமா பிசாசு குஞ்சு போச்சு வச்சிருக்கோம். அங்க சொல்லு மிருகம் வந்தா என்ன பண்ணா என்ன செய்யணும்? நீ ஒரே வார்த்தை மாமான்னு கூப்பிட்டா போதும். அவுத்துக்கு ஓடியாருவேன். கத்தி பிச்சை கட்டி உள்ள வச்சுக்கிறோமா? அத்தத்தி அந்த மாதிரியா கத்தி வச்சுக்கிற உள்ள அது காட்டிப்பா. பார்க்க இந்த வனத்தால் பார்க்க பரவசம். ஆமா மயில்கள் ஆடுவதும் மலைகள் துளி துளி ஓடுவதும் பாத்தியா? குயில் அழகா கூவுதுடா. அருமையா கூவுது. எப்படி பேகா முகா காக்கா கூட அது மாதிரி கேட்க மாட்டேன். நான் நாளைக்கு சாக போற காக்கா ஆடணும். இது என்ன வனம்? இதுவா? இது என்ன வேணுமா? இது விக்பூர் வனம் சொல்ல போறா. விக்கப்பூர் அகிதாங்க. கிழக்கு மேற்கு எல்லாம் தெரியாதா? ஆமாமா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு
எனக்கு மனமே வரல. தடு 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 வருகின்ற சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை அன்று பகவான் மகள் சுந்தரிக்கும் துரியன் மகள் அக்ரனுக்கும் திருமணம் 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 தடு 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 தடு
காரணம் என்ன? ஒரு பரேச தண்டோரா பண்றது பாத்தியா? என்னம்மா தண்டோரா? துரியோதன மகன் லட்சணா குமாரனுக்கும் பகவான் மகள் சுந்தரிக்கும் உங்களுக்கும் வருகின்ற சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை அன்று திருமணம். அம்மா என்ன பெரிய இடத்துல மாப்பிள்ளை கிடைக்குதுன்னா சந்தோஷப்பட வேண்டியதானே. ஏன் ஊறீங்க? வேணாம், ஏன்? பணம் தேவை கிடையாது. நல்ல குணம் இருந்தால் போதும். ஆமா, நான் யாரை கொண்டிருக்கேன் தெரியுமா? யாரை? அவருக்கு நான் மனைவியாக வேண்டும் என்று அவர்தான் எனக்கு கணவர் என்றும் அன்றே கல்யாணம் மாற்றி விட்டோம். அன்றென்றால் என்று அது எப்போ? எப்பொழுது? பள்ளிக்கூடத்தில் அல்லது தெரு பள்ளிக்கூடம் சொல்லுவாங்கம்மா. ஆமா, சென்று இதுவரை கண்டோம், ஆசை கொண்டு அவர்தான் என் கணவர், நான் தான் அவர் மனைவி என்று அப்பொழுதே அணையாளி மாற்றிக்கொண்டு அப்படி இருக்க எனக்கு தெய்வம் யாருங்க? என் தாய் தந்தை தான் உனக்கு தெய்வம். அவர்களே ஒப்புதான் மாற்றி விட்டார் என்றால் எனக்கு தெய்வம் யாரும் இல்லையம்மா. ஆனா உலகத்திலே தண்டத்தினம் பிரரத்தினம் தெய்வத்தினம் தண்டத்தினம் என்றால் ஆமா, என்னால கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? முடியாதுமா. முடியாது. அது என்ன? ஆமா, முடியாது. பிரரத்தினம் என்றால் நீ இருக்கிற ஆமா, உன்னால இந்த திருமணத்தை நிறுத்த முடியுமா? முடியாதுமா. பிரரத்தினம் ஆமா, உன்னால முடியாது. ஆனா தெய்வத்தினம் என்றால் தாய் தந்தை தெய்வம் அவளை தேவலை மாத்திட்டான். ஆமா, ஆனா இந்த திருமணத்தை நிறுத்த வைவர் வந்து போகிறார். ஆள் இல்லையா? சரி போயிடலாம். இந்த திருமணத்தை நிறுத்த ஆமா, தெய்வத்தினம் என்றால் எங்க தாத்தா இருக்கிறார். யார்? வாழு பகவான். ஆமா, காத்தா வருவார். சுரவழி காத்து. ஆமா, அவர் அழைத்தால் அந்த திருமணத்தை நிறுத்துவார். ஆமா, நான் நினைத்த மனவளன் வருவார். தாத்தா வைக்கலாமா? அகற்றும்